ஊருக்கு காட்டுவதற்காகவும் பெருமைக்காகவும் ஒன்றை வாங்குவது நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டியதாகும். ஆனால் நமக்கு நியாயமாக தேவையான ஒன்றை, நம்முடைய குடும்பத்தினர்களுக்கு தேவையான ஒன்றை நம்மிடம் போதுமான பணம் இருந்தும் வாங்காமல் இருப்பது, அதாவது பணம் செலவாகிவிடுமே என்று பயந்து அதனை வாங்காமல் இருப்பது கஞ்சத்தனமாகும். அதே போல் நம்மிடம் போதுமான பணம் இருந்தும் முதல் தரமான பொருள்களை வாங்காமல் விலை குறைவு என்பதற்காக, அதாவது பணத்தை மிச்சம் பிடிக்க வேண்டும் என்பதற்காக இரண்டாம் தரமான பொருள்களை வாங்குவதும் கஞ்சத்தனமே. பணம் இறைவனால் நமக்கு தரப்படுகின்றது செலவு செய்வதற்காக. பணம் நமக்கு தரப்படுவது சேமித்து வைத்துக் கொள்வதற்காக அல்ல. நம்முடைய தேவைகள் போக மீதி இருப்பவற்றில் ஒரு பகுதியை வேண்டுமானால் சேமித்து வைத்துக் கொள்ளலாம். ஆனால் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால், ஒரு வறுமை வந்தால், அந்த பணம் நாளைக்கு நம்மை காப்பாற்றும் என்ற எண்ணத்தில் அது சேமித்து வைக்கப்படக்கூடாது. அந்த எண்ணமே நமக்கு அந்த பிரச்சனையை, அந்த வறுமையை கொண்டு வந்துவிடும். இதை நாம் தெளிவாக உணர்ந்து கொண்டு அஞ்சிக் கொள்ள வேண்டும். பணத்தை நாம் சம்பாதிக்கின்றோமா அல்லது இறைவன் நமக்கு தருகின்றானா என்பது குறித்து நமக்கு ஒரு தெளிவு வேண்டும். இன்றைக்கு நாம் நம்முடைய அறிவை கொண்டும் திறமைகளை கொண்டும் சம்பாதிக்கின்றோம் என்று நாம் நினைக்கின்றோம் என்றால், நாளைக்கும் நம்மால் சம்பாதித்து கொள்ள முடியும் தானே? அதுவும் முன்பை விட அதிக அறிவும் திறமையும் அனுபவமும் இன்னும் முதலீட்டுக்கு பணமும் நம்மிடம் அதிகமாக இருக்கும்போது நிச்சயம் இன்னும் அதிகமாகவே நம்மால் சம்பாதித்து கொள்ள முடியும் தானே? ஆனால் இன்றைக்கு நம்மிடம் அதிக பணம் இருந்தாலும் நாளைய வாழ்க்கையை பற்றிய கவலையும் பயமும் நம்முள் இருக்கின்றது தானே? அது ஏனென்றால் இன்றைக்கு சம்பாதித்தது நாம் அல்ல, நமது சக்திகளால் அதை நாம் சம்பாதிக்கவில்லை என்ற உண்மை உணர்வு நமக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த உண்மை உணர்வை நாம் ஏற்றுக்கொள்ளாததால் தான் அந்த கவலையும் பயமும் நமக்குள் ஏற்படுகிறது. ஆனால் அந்த உண்மை உணர்வை நாம் ஏற்றுக்கொண்டு நன்கு உணர்ந்தவர்களாக இருக்கின்றோம் எனில், அதாவது இன்றைக்கு தந்தவன் இறைவன் தான், நாம் சம்பாதிக்கவில்லை, நாளைக்கும் இறைவன் தான் தருவான் என்ற அந்த உணர்வை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் எனில் நமக்கு அந்த பயம் இருக்காது. மாறாக பய பக்தி நமக்குள் ஏற்படும். அதன் விளைவாய் நாம் பெருமைக்காக அல்லாமல் நம்முடைய நியாயமான தேவைகளுக்கு செலவு செய்ய தொடங்குவோம். நமது நாளைய வாழ்க்கைக்கு இறைவனை நம்பாமல் பணத்தை நம்பி அதனை சேமித்து வைத்து கொண்டிருக்கும் போது, அதாவது கஞ்சத்தனம் செய்யும்போது, நாளைய வாழ்க்கை குறித்து நமக்கு கவலையும் பயமும் வரத்தான் செய்யும். ஏனென்றால் முன்னரே சொன்னபடி பணம் நம்மை காப்பாற்றாது என்ற உண்மையை நம்முடைய உள்ளத்தின் உணர்வு சொல்லிக்கொண்டே தான் இருக்கும். நாம் பணத்தை நம்பவில்லை, இறைவனைத்தான் நம்புகின்றோம் என்பதை எப்படி காட்டுவது? செலவு செய்வதன் மூலமாகவே. பணம்தான் நம்மை பாதுகாக்க வேண்டுமே தவிர நாம் பணத்தை பாதுகாக்கக்கூடாது. உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை முதலில் உங்களுக்காக செலவு செய்யுங்கள். உங்களிடம் அபரிமிதமாக பணம் கொடுக்கப்பட்டிருக்கின்றதா? அதனை மற்றவர்களுக்காக செலவு செய்யுங்கள், நன்மைகளுக்காக செலவு செய்யுங்கள். அதுவும் வலித்து துடைத்து செலவு செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. ஒரு பகுதியை செலவு செய்யுங்கள், மறுபகுதியை வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் முன்னரே சொன்னதுபடி அது நாளைக்கு நம்மை பாதுகாக்கும் என்ற எண்ணத்தில் வைத்துக் கொள்ள வேண்டாம். தேவை ஏற்படும் போது செலவு செய்ய இது இருக்கிறது என்ற உணர்வில் அதை வைத்துக் கொள்ளுங்கள். நாளை எனக்கு ஒரு கஷ்டம் வரும், இந்த பொருள் என்னை காப்பாற்றும் என்று பொருள்களை சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டாம். முன்னரே சொன்னபடி நிச்சயமாக அந்த கஷ்டம் வந்துவிடும். பணத்தை சேமித்து வைத்துக்கொண்டு அதை என்னை காப்பாற்றும் என்று நினைப்பது இறைவனுக்கு பகிரங்கமாக இணை வைப்பதாகும். அந்த எண்ணத்தை நாம் நிச்சயமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். நாளைய வாழ்க்கைக்கு இறைவன் தான் என்பதை உணர்ந்து இன்று நம்முடைய தேவைகளுக்கு நாம் செலவு செய்ய வேண்டும். உண்மையில் நாம் சுகமாக வாழ்கின்றோம் என்பதை எதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும் என்றால், நாளைய வாழ்க்கையை பற்றி எந்த கவலையும் பயமும் இல்லாமல் இன்று நாம் செலவு செய்வதன் மூலம். இது நம்முடைய நம்பிக்கையை இறைவனுக்கு காட்டுவதாகும். ஏனென்றால் இன்று நம்முடைய நியாயமான தேவைகளுக்கு இறைவனை பொறுப்பு சுமத்தி செலவு செய்யும் போது நாளைய வாழ்க்கைக்கும் இறைவன் தருவான். இதனை நான் நம்ப வேண்டும். வெறுமனே நம்பிக்கை கொள்கிறோம் என்று அல்லாமல் அதனை செயல்படுத்த வேண்டும். செலவு செய்வதன் மூலம் அதனை செயல்படுத்த வேண்டும். அந்த செயலின் கூலியாக சுகமான வாழ்க்கை நமக்காக நிச்சயமாக உண்டு. இன்று நாம் நம்மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கின்றோமா அல்லது இறைவன் மீதா? நம் வாழ்க்கை நாளைய வாழ்க்கையை பற்றிய கவலைகளோடு இருந்து கொண்டிருக்கிறது என்றால், நகர்ந்து கொண்டிருக்கிறது என்றால், நாம் நம்மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் என்ற அர்த்தம். நம் வாழ்க்கை நாளைய வாழ்க்கையை பற்றிய கவலைகள் நீங்கிய நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றதா?
நாளைய வாழ்க்கை சுகமானதுதான் என்ற நம்பிக்கையின் நிறைவில் இருந்து கொண்டிருக்கின்றதா என்றால் நாம் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் என்பது அர்த்தமாகும். நம்முடைய நியாயமான தேவைகளுக்கு செலவு செய்தலில் அந்த நம்பிக்கை வெளிப்படத் தொடங்க வேண்டும். அதே நேரத்தில் கடன் வாங்கி செலவு செய்தல் என்பது நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டியதாகும். இறைவன் நமக்கு வழங்கியவற்றிலிருந்து நாம் செலவு செய்வோம். நமது தேவைகளை அவனே நன்கறிந்தவன். அதனை நமக்கு அறிவிப்பதும் நமக்காக அவைகளை நிறைவேற்றி தருவதும் அவனே தான். எனவே இதை எப்போதுமே நாம் தெளிவாக நம்முடைய மனதில் உணர்ந்திருப்போம். ஒவ்வொரு முறை செலவு செய்ய தயக்கம் ஏற்படும் போதெல்லாம் இறைவனிடம் மன்னிப்பை வேண்டி செலவு செய்வோம். வருத்தத்துடன் அல்லாமல் நிறைவான எண்ணத்துடன் செலவு செய்வோம். கஞ்சத்தனம் எனும் நோய்த்தன்மையை நம்முடைய நியாயமான தேவைகளுக்காக செலவு செய்து உடைத்தெறிவோம். நம்மிடம் இருப்பது கொஞ்சம்தான், ஆனால் இறைவன் தர இருப்பதோ நிறைய. செலவு செய்பவர்களுக்கே இறைவன் தருவான். செலவு செய்து புதிய உயிரோட்டங்களுக்காக நம்முடைய வாழ்க்கையை தகுதிப்படுத்தி கொள்வோம். பணம் இருப்பவர்கள் எல்லாம் பணக்காரர்கள் அல்ல. நன்மைக்காக இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு செலவு செய்பவர்களே உண்மையில் நல்ல உயிரோட்டமான வாழ்க்கையை வாழ்பவர்கள்.